நிபீயஸ்ய க்ஷிதிரக்ஷிணः கதா ததாத்ரியந்தேன புதா சுதாமபி நலசித சத்ரித கீர்த்தி மண்டலஹ சராசிராசீன் மஹசா மஹோஜ்வலஹ அப்படின்னார். மேல ஒரு விஷயம் சொன்னார். இந்த நளன் ஒரு போருக்கு புறப்பட்டால் அவனுடைய சைன்யம் புறப்படுமாம், ரத கஜ துரகங்கள் புறப்படுமாம், பூமியில இருக்கக்கூடிய மண்பொடியெல்லாம் கலப்புமாம். நார்த்ல எல்லாம் போனேன்னா ஆந்தி லூ விண்ட்ஸ்ன்னு வரும், அந்த மாதிரி கலப்புமாம். அது அப்படியே எந்த அளவுக்கு மேலே தெரிக்குமான்னா சந்திரன்ல போய் தெரிச்சு. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் கவிஞர் கொடுக்கக்கூடிய கூற்று. கவி என்ன வேணாலும் சொல்ல முடியும். இங்க கலப்பக்கூடிய தூள் பறந்து சந்திரன் கிட்ட போய் சந்திரனோட சேர்ந்து சேராகி சந்திரன்ல ஒரு களங்கம் வர வச்சுடுமா. சந்திரனுக்கு களங்கம் உண்டுன்னு நம்ம பெரியவாள்லாம் ஒத்துப்பா. இன்னைக்கும் நீங்க ஆஸ்ட்ரானமர்ஸ் கிட்ட கேட்டேன்னா சொல்லுவா, மூன் ஹேஸ் கிரேட்டர்ஸ் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். நிறைய ஓட்டையாக இருக்கும், நம்ம ரோடு தார் ரோடு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு அது எவ்வளோ பெரிய குழிகள்னா இங்கேருந்து பார்த்தா த ஃபேர் மூன் ஸ்டார்ட்ஸ் கெட்டிங் ஆக்னி மாதிரி இருக்கும். இதுதான் களங்கமுள்ள சந்திரன்னு பேர். அந்த களங்கம் எதனால் வந்தது? எல்லாம் இந்த நளன் பண்ணுடைய சைன்யத்தின் தூளியால் வந்தது. யதஸ்ய யாத்ரா சுபலோத்ருதம் ரஜஹ ஸ்புரத் பிரதாபானல தூம மஞ்சிம ததேவ கத்வா பதிதம் சுதாம்புதோ ததாதி பங்கி பவகங்கதாம்பிதோ அப்படின்னு சொன்னாராம். மேலே பிரம்மாவானவர் என்ன பண்ணுவாராம், படைச்ச சந்திரனையும் படைச்ச சூரியனையும் இப்படி சுழிச்சு போடுவாராம். எப்பவுமே இந்த ஸ்கூல்லலாம் டீச்சர்ஸ் கரெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இஃப் தேர் இஸ் அ மிஸ்டேக், தேர் ஆர் டூ வேஸ் ஆஃப் இண்டிகேட்டிங் தட் தேர் இஸ் அ மிஸ்டேக். ஒன்று இப்படி கிராஸ் போட்டுடணும், இல்லாட்டா அந்த தப்பு பண்ண இடத்த சுழிப்பா. அந்த மாதிரி பிரம்மா என்ன பண்ணிட்டாராம், சந்திரனை சுழிச்சாராம், சூரியனை சுழிச்சாராம். ஏன்னு கேட்டார் ஒருத்தர். அதுக்கு பிரம்மா சொன்னார், நளனுடைய பிரதாபத்துக்கு முன்னாடியும் தேஜஸுக்கு முன்னாடியும் சந்திரனும் சூரியனும் ஒன்று இல்லைன்னு தெரியறது, அதனால சுழிச்சேனாராம். ததோஜதஸ்தத்யசஸ்திதா விபௌ விருதேதி சித்தே குருதே யதா யதா தனோதி பானோ பரிவேஷ கைதவாத் ததா விதி குண்டலனாம் விதோரபி. இன்னொன்னும் ரொம்ப அழகாக சொல்கிறார் ஹர்ஷன். என்னென்னா, பிரம்மா சில பேர் தலையில் எழுதி வச்சுருவர். நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஆனால் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த காலத்தில் சீரில் கொடுக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் கல்யாணத்து போது ஒரு அறையில் வைப்பா. இல்லைங்கிறா உத்தரம், அதெல்லாம் வைக்க வேண்டான்னு தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். வச்ச காலம் உண்டுங்கிறா. என்னென்னா, ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு ஓரத்தில் என்னெல்லாம் பாத்திரங்கள்லாம் அந்த பெண்ணுக்கு கொடுக்குறாளோ வைப்பா. பாத்திரத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவான்னா, அந்த பாத்திரத்து மேலே அந்த இனிஷியலை போட்டு வச்சுருவா. பார்த்துருக்கா? நிறைய பேர் அந்த பாத்திரத்தை அப்படி தான் அவள் கண்டுபிடிப்பா. விவிஎஸ்னு போட்டிருக்கோம், எம்எம்எஸ்னு போட்டிருக்கோம். ஏன்னா அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக வரும்போது இவா கொடுத்த பாத்திரத்தை இன்னொரு ஓர்படி எடுத்துன்னு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி எம்எம்எஸ் விவிஎஸ். அதுக்கு டிங்கரிங்னு பேர். கும்போணத்துலலாம் அந்த காலத்தை பெரிய தெரு முனையில் பண்ணுவா. இந்த ஊரில் வேறு ஏதாவது இடத்துல பண்ணுவாளோ எனக்கு தெரியல. அந்த மாதிரி பிரம்மா என்ன பண்ணுவாராம், நம்மளை படைக்கும்போது கபாலத்தில் எழுதி வச்சுருவார், இதுதான் அவனுடைய தள்ளெழுத்து. ஆனால் நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது அது எழுதி வச்சது தெரியணுமோனோ, அதனால் பிரம்மா என்ன பண்ணிவிடுவார், சாமர்த்தியமாக அது மேலே தோலை வச்சு மறைச்சுடுறார். அதனால தள்ளெழுத்தும்பா. தள்ளெழுத்து உள்ளதானே இருக்குது. விலுப்த மூர்தன்ய லிபிக்கிரமானாம்னு தேசிகன். லிபி மூர்தன்ய லிபி, தள்ளெழுத்துன்னு ஒன்று இருக்குது. பிரம்மா சில பேர் தள்ளெழுத்தில் எழுதி வச்சுருவார், இவன் ரொம்ப ஏழையாக இருப்பான், இவன் ரொம்ப ஏழையாக இருப்பான். ஆனால் நளனுடைய ராஜ்யத்தில் ஏழையாக இருப்பான்னு தள்ளை எழுத்து உடையவன் கூட ஏழையாக இருக்க முடியாதுங்கிறார் கவி. ரொம்ப பணக்காரனாக தான் இருப்பார். ஆனால் பிரம்மாவுக்கு எதிர்மறையாக போயிடும் இல்லையா? இப்போ பிரம்மா சொன்ன வார்த்தையை செயல்படுத்தாமல் போய்விடுவான் நளன், அவனை பணக்காரனாக்கிட்டான். அதனால கவி என்ன சொல்கிறார், ஏழையாயிருப்பான் அப்படின்னு எழுதி வச்சார், ஆனால் அவன் பணக்காரனாக இருக்கான். ஆனால் பிரம்மா சொன்னதும் பலிச்சுடுத்துனார். ஏன்னா ஏழ்மை ஏழையா போயிடுதான். It is not the person who became poor, it is poverty which became poor. ஏழ்மைக்கு எங்கே இடம்னே தேட ஆரம்பிச்சுட்டான். இல்லைங்கிற இடம் இல்லாதனால ஏழ்மை ஏழையாயிடுதான். அவன் பணக்காரனாக தான் இருக்கான், அதனால அவனையும் பிழைக்க வச்சுட்டான் நளன். பிரம்மா சொன்ன வார்த்தையும் பிழைக்க வச்சுட்டான். அதனால ஏழ்மைன்னு உண்டு, அந்த ஏழ்மை ரொம்ப ஏழையா இருக்குன்னார். அதனால சொன்னார், அயம் தரித்ரோ பவிதேதி வைதசீம் லிபிம் லலாட்டேர்த்தி ஜனஸ்ய ஜாக்ரதீம் மிருஷாம் ந சக்ரே அல்பித கல்ப பாதபஹ
பிரணீய தாரித்ய தரித்ரதாம் நிருபா. கல்ப பாதபா. கல்ப பாதபம்னா என்ன? கல்ப பாதபா யோசிச்சு சொல்லுங்களேன். ரொம்ப நாழி இல்லை, டக்குன்னு சொல்லிடணும். கல்ப பாதபா. பாதபகான்னா என்ன? விருட்சம். கல்ப பாதபம்னா கல்பக விருட்சம். பாதபகான்னு எதுக்கு சம்ஸ்கிருதத்தில் பேரு மரத்துக்கு? பாதேன பிபதி இதி பாதபகா. கால் வழியா ஜலத்தை குடிக்கிறது இல்லையா மரம்? பாதேன பிபதி இதி பாதபகா. பாதபம்னு எதுக்கு மரத்துக்கு பேர்னா கால் வழியா ஜலத்தை குடிக்கிறது. கல்ப பாதபகானா கல்பக விருட்சம்னு பேர். எவ்வளவு அழகா அந்த நளன் அந்த வார்த்தையெல்லாம் சொல்றான். ஹர்ஷன் சொல்றான் பாருங்க. அடுத்தது சொல்ற ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். அஜஸ்திரமபியாசமுயேஷு சாசமம் முதைவ தேவ கவினா புதேன ச ததௌ பட்டியான் சமயம் நயன்னயம் தினேஸ்வரே ஸ்ரீருதயம் தினே தினே. தினம் தினம் டெய்லி ஆன் அ டெய்லி பேசிஸ் சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய நளன் தேவஹா கவினா புதேனச்ச கவிஞர்களையும் ஞானிகளையும் உருவு கூட்டி வந்திருந்தார். அந்த காலத்தில் ஒரு ராஜாவாகணும்னா பலசாலியா இருக்கணும், தீர்ப்பு சொல்லக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும், பாட்டு கலை நாட்டியம் இத்தியாதிகளில் ருச்சி இருக்கணும். மூணும் இருக்கணும் ராஜாக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? மூணுத்தையும் பிரிச்சுட்டோம். தீர்ப்பு சொல்றதுக்குன்னு ஒருத்தர் தனியா இருப்பார், நாட்டை பலத்தை கொண்டு காப்பாற்றுறதுக்குன்னு ஒருத்தர் தனியா இருப்பார். ராஜாங்கிறவர் 75 வயசுல தள்ளாத முடிவில் ஒரு நாட்டை நடத்திட்டு இருப்பார். இப்படிதான் நம்ம அப்படி பிரித்து வச்சிருக்கோம் இல்லையா? அந்த காலத்தில் கிருஷ்ணதேவராயர் பார்த்தேன்னா பெரிய ராஜா, பலசாலி. ஆமுக்தமால்யதான்னு தெலுங்குல ஒரு காவியம் பாடியிருக்கார். கோவில்கள் கட்டுவர். தென்னாலிராமன் மாதிரி ஒரு ஆளை வச்சுட்டு ஹாஸ்யத்திலும் விகட கவியையும் வளர்த்து கொடுத்தார். எல்லாம் ஒத்தருக்குள்ளேயே இருக்கும், ஆல் இன் ஒன், எல்லாம் அந்த காலத்தில் இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்த சொன்னார். சூரியனை போல் பிரகாசிக்கக்கூடிய நளன் என்ற ராஜா கவினா புதேனச்ச கவிஞர்களையும் ஞானிகளையும் வளர்த்தார் அப்படின்னு சொன்னார். இது ஒத்துக்கலாம். இதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டுங்கிறான் ஹர்ஷன். சூரியனை போல் பிரகாசிக்கக்கூடிய நளன் கவினா. கவினா யாரு? என்ன யோசிச்சு பாருங்க. கனக ருச்சிரா காவ்யாக்கியாதா. சுக்ரனுக்கு கவின்னு பேர். எடுத்தா புதேனச்ச புதன். புதன் யாருக்கு பிள்ளை? ப்ரஹஸ்பதிக்கு வளர்ப்பு பிள்ளை, சந்திரனுக்கு சொந்த பிள்ளை, பயாலஜிக்கல் சன் ஆஃப் சந்திரா. எடுத்தா அடாப்டட் சன் ஆஃப் ப்ரஹஸ்பதி. அது ஒரே குழப்பம் அங்கே நடந்துடுத்து. அது போன வருஷமே நான் சொல்லிட்டேன் என்ன குழப்பம் அங்கே நடந்ததுன்னு. அதனால கவினா புதேனச்சன்னா சூரியன் தன் பக்கத்தில் சுக்கிரனையும் புதனையும் வச்சுண்டா மாதிரி ராஜா கவிஞர்களையும் புதன்னு சொன்னால் ஞானிகளையும் வளர்த்தார்னு அர்த்தம். இந்த மாதிரி பல பல விஷயங்கள் நம்ம காவியங்களில் ஊறி இருக்கும். இது கதாபாகமாக இல்லைனாலும் அந்த கவி நயத்தை நாம் ரசிக்க வேண்டும். அடுத்தது சொன்னார். இப்போ என்னன்னா அந்த ராஜாவினுடைய கண்கள் தாமரை மாதிரி இருக்குமா, நளனுடைய கண்கள். அவனுடைய சிரிப்பு, அவனுடைய திருமுகம் பார்த்தா சந்திரனை மாதிரி இருக்குமா. சேராத ரெண்டை சேர்த்துட்டார்னார். ஏன்னா சந்திரன் இருக்கும்போது தாமரை மலரவே மலராது. தாமரை மலரணும் தான் நம்மளாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஆனாலும் சொல்கிறேன், ஆனால் அந்த தாமரை சந்திரனை ஒத்து கண்கள், அந்த கண்கள் தாமரையாக இருக்குது, திருமுகம் சந்திரனாக இருக்குது. சந்திரனும் தாமரையும் ஒன்று சேராது. ராமாயணத்தில் பாருங்க, விஸ்வாமித்ரர் பிரார்த்தனை பண்ண வரார். தசரதா உன் பிள்ளை ராமனை குடு. அப்போ கொடுக்க மாட்டேங்கிறார் தசரதர். அப்போ என்ன சொல்கிறார் தெரியுமோ? ஊனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவ லோச்சனஹா ந யுத்த யோக்கியதாமியஸ்ய பஷ்யாமி சஹராட்சசைஹி. என் பிள்ளை ராமனையா கூப்பிடுறேள், ராட்சசாலோட சண்டை போடவா? என் பிள்ளை தாமரை கண்ணன்னா அவன் எப்படின்னா சண்டை போடுவான். தாமரை கண்ணனா இருந்தால் சண்டை போட முடியாதானா? நீங்கள் சண்டை போட கூப்பிடுறதோ ராட்சசாலோட. ராட்சசால் ராத்திரி 6 மணிக்கு எழுந்துப்பா, கார்த்தால 6 மணிக்கு தூங்குவா. என் பிள்ளை ராமன் தாமரை கண்ணன், தாமரை கார்த்தால 6 மணிக்கு உதயமாகும், 6 மணிக்கு அஸ்தமனம் ஆகிடும், மூடின்றோம். என் குழந்தை சாயங்காலம் 6 மணி ஆகிட்டாலே சாட்டுட்டு தாச்சி தூங்கிடும். நீங்கள் கூப்பிட்றதோ ராட்சசாலோட. என் பிள்ளை எப்படி சண்டை போடுவான் அப்படின்னா தாமரையும்
சந்திரனும் ஒன்று சேர மாட்டா. ஆனால் நளனுடைய முகத்தில் சேர்ந்துட்டாளாம். ஏன்னா முகம் பார்த்தா தாமரை, கண்கள் பார்த்தா தாமரை, முகம் பார்த்தா சந்திரன்னர். சரோருஹம் தஸ்ய திருஷைவ நிர்ஜிதம் ஜிதாஸ்மி தேனைவ விரோதபி ஸ்ரீயஹ குதப் பரம் பவ்யமஹோ மஹீயசி ததானனஸ்யோபமிதௌ தரித்ரதா அப்படின்னர். நளன் வெம்பால சொல்லும்போது காமர் கயற் புரளக விமுகை நெகிழ தாமரையின் செந்தேன் தளையவள் பூமடந்தை தன்னாட்டம் போலும் தகைமை தேசாகரம் சூழ் நலநாட்டின் முன்னாட்டும் நாடு அப்படின்னார். நளனுக்கு இவ்வளவு பெருமை இருக்குன்னா ஹீரோயினுக்கு இருக்க வேண்டாமா? ஒத்தி இருந்தாளாம், தமயந்தின்னு பேரு. அவள் சேர்ந்த ஊர் விதர்ப தேசம். விதர்ப தேசத்தை சேர்ந்த இன்னொன்று நம்ம க்ளோஸ் லேடி ஒருத்தர் தெரியும், யாரு? வெரி குட், ருக்மிணி. ருக்மிணி விதர்ப தேசத்தை சேர்ந்தவள். விதர்ப தேசம்ங்கிறது நாக்பூர் ஜில்லா. அந்த நாக்பூரை விதர்பத்தை சேர்ந்தவள் ருக்மிணி பிற்காலத்தில். இப்போ தமயந்தி இருக்கா. அந்த தமயந்தி பீமன்னு ஒரு ராஜாவுக்கு பெண். ருக்மிணி யாருக்கு பெண்? பீஷ்மகனுக்கு பெண். இவளுக்கு ஒரு பெண், இவள் ராஜாவுக்கு தமயந்தின்னு பேர். இவளுக்கு 3 தமையன்மார்கள் இருந்தார்கள். தமன், தந்தன், தமனன் அப்படின்னு இருந்தா. இப்போ ஒரு நாள் இது தமயந்தி ஒரு புறம், இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா நளன். நளன் நைஷதம்னு ஒரு நிஷா ஆசீத்து நிஷதேஷு நளஹா நாம ராஜா. நிஷத அப்படிங்கிற ஊரை ஆண்டவன் இவன். அதனால நைஷதன்னு பேர் இவனுக்கு. நிஷாதன அர்த்தம் வேற. நிஷாதனா வேடுவனுக்கு நிஷாதன்னு பேர். அது பிருது சரித்திரத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும். அந்த வேணனை கடையும் போது முதல்ல நிஷாதன் தான் வந்தான். அது நிஷாதன், இது நிஷதங்கிற ஊர். அதனால நைஷதன்னு பேர் இவனுக்கு. அதனால ஒரு நாள் ஒரு தடாகத்தை பார்த்தானாம் நளன். ரொம்ப அழகா இருக்கு தடாகம். அந்த தடாகம் எப்படி இருக்குன்னா அப்படியே தாமரையா இருக்கான் பார்க்கறதுக்கு. அந்த தாமரை கீழே இருக்கக்கூடிய தண்டெல்லாம் கீழே ஜலத்தில் போய் பார்த்தேன்னா அப்படியே ஒரு என்னவோ ஆதிசேஷனுடைய பாம்புகள் கூட்டம் மாதிரி இருக்கான். அதனால மொத்தத்தில் இந்த தடாகம் பெருமாள் மாதிரி இருக்குன்னர். ரதாங்க பாஜா கமலானுஷங்கிண ஷிலி முகஸ்தோம சகேன ஷார்கிணா சரோஜினி ஸ்தம்ப கதம்ப கைத்தவான் மிருணாலசேஷாகி புவான்யா அப்படின்னர். நளன் அந்த தடாகத்தை பார்த்தானாம். பார்க்கும் சமயத்தில் ஹம்சம்ங்கிற பறவையை பார்த்தானாம். ராஜஹம்சம். ஹம்சங்கள்லேயே ஹெட்டு யாருன்னா ஹம்சானாம் ராஜஹா ராஜஹம்சா. அதனால ஹம்ச கூட்டத்துக்கே தலைவன் ராஜஹம்சம்னு பேர். ஹம்சம் எந்த ஊரில் இருக்கும்? எந்த ஊரில் இருக்கும்? அது எங்கேயோ ஒரிஜினலாக இருக்கும். வெரி குட், மானச சரோவரில் இருக்கும். மானசராஜஹம்சம் ஸ்வயம் புரோபாவ விபாத பாஜா கிம் குர்வதே தஸ்ய கிரோ யதார்ஹம் அப்படின்னு தேசிகன் எடுக்கிறார். அவர் ஹம்ச சந்தேஷம்னு ஒரு காவியமே பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட அழகான ஒரு அன்னப்பறவை அந்த பறவை. இந்த பறவை இப்போ நீங்கள் பார்க்க முடியுறதா? ஹம்சத்தை பார்த்துருக்கீங்களா? நானும் பார்த்ததில்லை. அதனால இதுக்கு எல்லாரும் என்ன சொல்கிறான்னா அது மிஸ்டிக் பேர்ட் அப்படிங்கிறா. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறான்னா ஒரு வெரைட்டி ஆஃப் ஸ்வான் தான் ஹம்சம்ங்கிறா. அது யுரேஷியாவில் ஒரு வெரைட்டி இருக்குது. அதுக்கு எப்படின்னா விளவிளையேன்னு இருக்கும், கால் பிங்காக இருக்கும், கண்ணு ஓரத்தில் கருப்பு தட்டி இருக்கும். அதுதான் ஹம்சம்னு சில பேர் சொல்கிறா. ஏதோ விதத்தில் ஹம்சம் இருந்ததோ இருக்கோ. ஹம்சம்னு ஒரு பறவை. அந்த பறவைக்கு அந்த காலத்தில் ஒரு தன்மை உண்டுன்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். பாலை ஜலத்திலிருந்து பிரித்து காண்பிக்கும்னு சொல்லுவாள். அது எப்படி பிரிச்சுதுன்னு தெரியாது. ஏன்னா technically you cannot separate. You can make water evaporate, but you cannot separate. இப்போ நீங்கள் பால்லேருந்து ஜலத்தை எப்படி எடுக்கலான்னா பாலை கொதிக்க விட்டால் ஜலமெல்லாம் காற்றுல போயிடும். ஆனால் நீங்கள் பாலையும் தண்ணியும் நீங்கள் தனியாக பிரிக்க முடியாது. இப்போ எண்ணெயும் தண்ணியும் உங்களால் பிரிக்க முடியும், ஆனால் பாலையும் தண்ணியும் பிரிக்க முடியாது. அப்படின்னு ஒரு பிரிச்சதாக ஒரு பறவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எதுக்கு அந்த காலத்தை சொல்லுவான்னா அந்த மாதிரி ஒரு பறவை இருக்குன்னு வச்சுட்டா நமக்கு ஆச்சாரியன் அது போல இருக்கார். பரமஹம்சர்னு பேர் ஆச்சாரியனுக்கு. அதுக்கு தான் அர்த்தம் வச்சுட்டா.